ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிப்போர்ட்டை பார்த்தா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பார்த்து அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதை பார்த்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து தில்லுக்கு துட்டு திரைப்படத்தின் மூலமாக வந்து மாபெரும் வெற்றி அடைந்த சந்தானம் ஸோ தொடர்ந்து வந்து ஹாரர் காமெடி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் வந்து இந்த ஒரு தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகிய படங்களில் வந்து வரிசையாக வந்து நடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து வெளியாச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை எஸ் பிரேமானந்த் தான் இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து கீதிகா திவாரி அப்படின்ற கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. மேலும் வந்து ஒரு கௌதம் மேனன், மொட்ட ராஜேந்திரன், செல்வராகவன், யாஷிகா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து போன வாரம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. ஆனால் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரசிகர்கள் எதிர்பார்த்தது முழுப்பாக வந்து திருப்தி பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப பெரிய ஒரு மோசமான விமர்சனம் தான் இந்த திரைப்படம் வந்து தேட்டரில் வந்து வாங்குச்சு. இன்னும் 3 நாட்கள் முடியல டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் 8 கோடி தான் வந்து வசூல் செஞ்சுருக்கு. கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய ஒரு குறைவான வசூல். ஏன்னா இவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு இப்போ 3 நாட்கள் எடுக்கிற ஒரு பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப